ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈட் வெல் ஃபீல் குட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் ஹல்வா. இந்த கேரட் ஹல்வா எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. கேரட் ஹல்வா செய்ய நமக்கு 3 கப் கிரேட்டட் கேரட் வேணும். அதாவது 250 கிராம் கேரட். ஃபஸ்ட்டு ஒரு சாஸ்பேன் இல்லைன்னா கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ மெல்ட் ஆனதும் அதில் கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கீயில் கிரேட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் கேரட் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம 1 கப் காய்ச்சி ஆற வச்சிருந்த மில்க் சேர்த்திக்கலாம். இந்த மில்க் கேரட்டில் ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். பொதுவாக குழந்தைங்கனாவே கேரட் பால்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கேரட் ஹல்வாவை வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கேரட், மில்க் அப்புறம் கீயும் ஆட் பண்ணியிருக்கனால இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பால்லாம் கேரட்டில் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கப் ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ண அப்புறமா அடிப்பிடிக்காமல் கலரி விட்டுட்டே இருங்க. இந்த சுகரும் கேரட்டில் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் பார்த்திங்கன்னா நல்லா கேரட்டில் அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீயை கேரட்டோட நல்லா கலரி விட்டுக்கோங்க. கீ நல்லா கேரட்டில் அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 பிஞ்ச் ஏலக்காய் பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த கேஷ்யூ நட்டை நல்லா கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு.
இந்த கேரட் அல்வாவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.